Hi guys, welcome back to Irfan Review. இந்த வீடியோவில் என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க வந்திருக்குன்னா பகல் கனவு இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்குன்னு சொல்லாங்க. கண்டென்ட்னு சொல்லி நம்ம சுற்றுறோம் பாருங்க, அதை வச்சு இந்த படத்தை வந்து மையக்கருத்தாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தை யார் டேரக்ட் பண்ணிக்கான்னு சொல்லிட்டுனா ஃபைசல் ராஜன் அவங்க தான் இந்த படத்தை வந்து டேரக்ட் பண்ணிக்கான்னு சொல்லாங்க. இந்த படத்தில் கூல் சூரியஸ் நடிச்சிருக்காங்க, சக்கீலா இருக்காங்க, இந்த மாதிரி படத்தில் ஆதிரா சந்தோஷ் இருக்காங்க, படத்தில் ஏபாடும் இருக்காங்கன்னு சொன்னால் சொல்லிகிட்டே போகலாம். ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. படத்தோட ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேர் வந்து அந்த படத்தில் வந்து மெயின் கருத்துன்னே சொல்லாங்க. படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியாக சொல்லணும்னா நம்ம ஹீரோக்கும் ஒரே ஒரு ஆசை தான் இருக்கும். நம்ம ஃப்ரெண்டு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார். நீ ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சான், நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் போட்டு மக்கள்கிட்ட நல்லா ரீச் ஆகலாம்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க யூடியூப் சேனல். ஆரம்பித்ததுக்கப்புறம் அவர் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சக்கிலா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கள்ளச்சாரையை காய்ச்சிற வேலைகள் பார்த்துட்டு இருப்பாங்க. அது போலீஸை போட்டு கொடுத்து மாட்ட வச்சுருவாங்க. அது ஃபெயிலியர் ஆயிரும். ரெண்டாவது கண்டென்ட் என்ன போகிறான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த போலியான சாமியார்லாம் இருப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஹீரோயினையை நடிக்க வச்சு அந்த விஷயத்துலேயே வந்து மாட்டிக்கிறாங்க. கடைசியாக இவங்க ரெண்டு பேரும் யூடியூப் சேனல் சக்ஸஸ் பண்ணாங்களா பண்ணலையா, சக்ஸஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயம்லாம் பண்ணாங்க, இதில் என்னென்ன விஷயம்லாம் இவங்க ஃபேஸ் பண்ணாங்க, இதுதாங்க இந்த படத்தோட ஸ்டோரி. படம் வந்து ஆவரேஜாக தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னே சொல்லாங்க. யூடியூபர்ஸ் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோயின் வீட்டில் மாட்டிக்குவாங்க. பொண்ணு பார்க்கலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது 21 வயசு தான் ஆகும் பொண்ணுக்கு. ஆனால் அதை பேய் மாதிரி நடிக்க சொல்லியிருப்பாங்க பாருங்கள் அந்த போலியான சாமியார்கிட்ட. அதுக்காக அங்கேயே வந்து லாக் ஆகிடுவாங்க. அதை வச்சு மையக்கருத்தை கொண்டு போயிருப்பாங்க. ஓவராலாக பார்க்கும்போது இந்த படம் எனக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஆவரேஜாக இருந்துச்சு. இந்த படத்தை கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். பகல் கனவு படத்தோட டைட்டில் தகுந்த மாதிரி படம் போச்சான்னு சொல்லிட்டிங்கன்னா செகண்ட் ஹாஃபில் கிளைமேக்ஸ் கிட்ட வரும்போதெல்லாம் கூல் சுரேஷோட ஆக்டிங் வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. கூல் சுரேஷ் படம் முழுக்க ட்ராவல் பண்ணுறாரு, அவரோட ஆக்டிங் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸில் வரும்போது அந்த ஒரு வீட்டில் போய் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓஜோ போர்டு வச்சு ஒரு ட்ரை பண்ணுவாங்க, விளையாடலான்னு போயிட்டுருப்பாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் ஏற்கனவே சூசைட் பண்ணியிருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் இவங்க எல்லாத்தையும் போட்டு படுத்தி எடுக்குன்னு சொல்லாங்க. ஒரு தரமான ஒரு சம்பவம் இந்த படத்தில் இருக்குது. கிளைமேக்ஸில் பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ஸ்டார் கண்டிப்பாக 5 out of 3 ஸ்டார் கொடுப்பேங்க. யாரையும் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்க இர்ஃபான் ரிவ்யூவை ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா படத்தோட ரிவ்யூ தொடர்ந்து கொடுப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பாய் விவர்ஸ்.